வேதாந்த தேசிக யதீந்திர கட்டாட்சலப்த த்ரையந்தசார மனவத்ய குணம்புதாக்ரியம் நாராயணாத்ய துர்ய கிருபாபிஷிக்தம் ஸ்ரீரங்கநாத யதிசேகரம் ஆஸ்ரயாமஹ. நமஸ்பாய். இன்றைய தினம் ஸ்ரத்தா பூர்வபாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 4ல இருந்துருக்கும். இதுவரை நாம சம்ஸ்கிருத மொழியினுடைய அறிமுகம் என்ன, அதே மாதிரி லிபி என்றால் என்ன, அப்படி நம்ம இந்த சம்ஸ்கிருத மொழியை கத்துக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய லிபிக்கு தேவநாகரி ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறதாக பேர். அந்த எழுத்துக்கள் எவ்வாறு தோன்றியது, இப்ப நாம் எழுதிட்டு இருக்க ஸ்கிரிப்ட் தேவநாகரி ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஸ்கிரிப்ட்ல எழுதிட்டு இருக்கோம். அதற்கு சம்ஸ்கிருதத்துல அக்ஷரம் என்று பெயர். அந்த அக்ஷரங்களை நாம முறையே கத்துன்னு வந்துட்டு இருக்கோம். இதுவரை நாம ஸ்வராட்சராணி சொல்லக்கூடிய உயிரெழுத்துக்கள் மொத்தம் 15, அவை யாவை அப்படிங்கிறத சென்ற வகுப்பு வரைக்கும் நாம பார்த்து முடிச்சிருக்கோம். அ ஆ இ ஈ உ ஊ ரு ரு லு ஏ ஐ ஓ ஔ அம் அஹான்னு சொல்லக்கூடிய 15 உயிரெழுத்துக்கள் அவை யாவை அப்படிங்கிறத நாம சென்ற வகுப்புல நாம பார்த்து முடிச்சிருக்கோம். அந்த எழுத்துக்கள் என்னென்ன? அ ஆ ஸ்வராட்சராணி 15, அ ஆ இ ஈ உ ஊ ரு ரு லு ஏ ஐ ஓ ஔ அம் அஹான்னு சொல்லக்கூடிய 15 உயிரெழுத்துக்கள். அந்த 15 எழுத்துக்களையும் நீங்க நன்னா அபியாசம் பண்ணிருப்பேன் அப்படிங்கிறதாக அடியே நம்புறேன். அந்த 15 எழுத்துக்களை நாம என்ன பண்ணோம், 3 விதமா கிளாசிபிகேஷன் பண்ணோம். எப்படி அப்படின்னாக்கா, ஷார்ட் வவல்ஸ் 5, லாங் வவல்ஸ் 8, 2 ஆக்சிலரி ஃபார்ம்ஸ், அதாவது அம் அஹா, அதுக்கும் ஒரு பேர் கொடுத்தோம். ஷார்ட் வவல்ஸ்க்கு ரஸ்வம்னு பேரு. ஏகமாத்ரா காலா, ஒரு கால மாத்திரை அளவை உடையது குரில். தீர்க்கம்னா லாங் சவுண்ட் உடையது தீர்க்கம். திமாத்ரா காலா, 2 கால மாத்திரை அளவை உடையது. அதன் பிறகு அம் அண்ட் அஹான்ற ஒரு கேட்டகரியில 2 எழுத்துக்கள், அதற்கும் பேர் கொடுத்தோம். அம் என்றால் அனுஸ்வாரம், அஹா என்றால் விசர்க்கம் அப்படிங்கிறதாக அந்த 15 எழுத்துக்களை நாம சென்ற வகுப்பு வரைக்கும் நாம பார்த்து முடிச்சிருக்கோம். என்னென்ன எழுத்துக்கள் திரும்பவும் சொல்றேன், கவனமா பாருங்கோ. இதை நீங்க நல்லா எழுதி பழகணும், அதுதான் முக்கியம். இனிஷியலா நாம எழுத்துக்கள்லேருந்து கத்துக்கிறோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய சொந்த முயற்சி அப்படிங்கிறது நிறைய அதற்கு தேவைப்படும், எஃபர்ட் நிறைய எடுக்கணும். அ ஆ இ ஈ உ ஊ ரு ரு லு ஏ ஐ ஓ ஔ அம் அஹா, இந்த 15 எழுத்துக்களை நீங்க நன்னா எழுதி அபியாசம் பண்ணிருப்பேல். அதற்கான அவகாசமும் நிறைய நம்ம கொடுத்தோம். நிறைய பேர் எனக்கு எழுதி அழகா அனுப்புறா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை பார்க்கும் பொழுது கையெழுத்தும் அவ்வளவு நீட்டா கிளீனா அழகா எழுதியிருக்கா, ஸ்ரத்தையா எழுதி அனுப்பிச்சிருக்கா. அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எழுத்துக்கள் கத்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஓவியம் மாதிரி. அதை நம்ம பொறுமையா எப்படி நாம உட்கார்ந்து கத்துக்கிறோமோ எழுதுறோமோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஓவியம் மாதிரி உட்கார்ந்து கத்துக்கணும் இந்த எழுத்துக்களை. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் எனக்கு அந்த எழுத்துக்களை எழுதி எனக்கு வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சிருந்தா ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி தொடர்ந்து பண்ணுங்க இல்லையா. ஹோம்ஒர்க் அப்படிங்கிறதும் நம்ம கூடவே பண்ணிட்டே வந்தா தான் நம்ம கத்துக்கிற அந்த விஷயமானது நமக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா திருடமாகும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைய தினம் நாம கத்துக்க போறது வெஞ்சனாட்சராணி அப்படிங்கிறது. வெஞ்சனாட்சராணி அப்படின்னா என்ன? மெய் எழுத்துக்கள்னு தமிழ்ல சொல்லுவா, இங்கிலீஷ்ல கான்சனன்ஸ். கான்சனன்ஸ் அப்படின்றது தமிழ்ல மெய் எழுத்துக்கள்,
அந்த மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குனாக்கா 33, 33. உயிரெழுத்துக்கள் ஸ்வராட்சராணி 15, அதை நாம பார்த்தாச்சு, அது ஒரு கேட்டகரி. அதன் பிறகு நாம என்ன எழுத்துக்குள்ள போக போறோம் அப்படின்னாக்கா வெஞ்சனாட்சராணி. அதற்கு பேர் என்ன கொடுக்குற பாருங்க, கிராமட்டிக்கல் டேர்ம். ரொம்ப முக்கியம். ஒரு டாபிக் நான் நடத்தும் போதும் அதற்குண்டான கிராமட்டிக்கல் டேர்ம் நாம கொடுத்துட்டே இருப்போம். அந்த மாதிரி முதல்ல நாம கத்தன எழுத்தினுடைய கிராமட்டிக்கல் டேர்ம் என்ன, ஸ்வராட்சராணி 15. அடுத்த கேட்டகரி என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா வெஞ்சனாட்சராணி, மெய் எழுத்துக்கள் 33 கான்சனன்ட்ஸ். இங்கிலீஷ்ல மொத்தம் எத்தனை இருக்கு, 33 இருக்கு. அந்த 33 எழுத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு அதன் பிறகு அந்த எழுத்துக்களை எப்படி எழுதுறது அப்படிங்கறத நான் சொல்லித்தர போறேன். எழுத்துக்கள் என்ன பாருங்க அப்படின்னாக்கா முதல்ல மொத்தம் எத்தனை இருக்கு, கான்சனன்ட்ஸ் மெய் எழுத்துக்கள் 33. அது என்னென்ன அப்படின்னாக்கா பாருங்க, அதையும் அதனுடைய என்ன பண்றா 3 வகையா பிரிச்சிருக்கா. எப்படி ஸ்வராட்சராணிய 3 கேட்டகரியா பிரிச்சுமோ அந்த மாதிரி இந்த 33 எழுத்துக்களையும் நம்ம என்ன பண்ண போறோம், 3 வகைகளாக பிரிச்சுக்க போறோம். ஏன் சுவாமி அப்படின்னாக்கா அப்பதான் நமக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் கத்துக்கிறதுக்கு. முதல்ல வர்க்கம் அப்படிங்கிற ரீதியில ஒரு கேட்டகரி. அடுத்தது அந்தஸ்தம் அப்படிங்கிறது 2வது கேட்டகரி. ஊஷ்மா அப்படிங்கிறது 3வது கேட்டகரி. என்ன பேர் கொடுக்கிறோம், வர்க்கம், அந்தஸ்தம், ஊஷ்மா. இப்ப இந்த 33 எழுத்துக்களை நாம அந்த 3 டாபிக் உள்ள அடக்க போறோம். பொதுவா இந்த 33 எழுத்துக்களுக்கு என்ன பேரு, வெஞ்சனாட்சராணி, மெய் எழுத்துக்கள், கான்சனன்ட்ஸ். மொத்தம் எத்தனை, 33. அந்த 33 கான்சனன்ட்ஸ் நான் என்ன பண்றேன், 3 விதமா கிளாசிபிகேஷன் பண்றேன். முதல்ல வர்க்கம் அப்படிங்கிற ரீதியில ஒரு வகை, அந்தஸ்தம் அப்படிங்கிறது 2வது வகை, ஊஷ்மா அப்படிங்கிறது 3வது வகை. இதெல்லாம் என்னன்னா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பெயர்களை நாம எழுதி வச்சு, இதுக்கு கிராமட்டிக்கல் டேர்ம் அப்படின்னு பேர். அதோட சேர்த்து படிக்கும் பொழுதுதான் நமக்கு இன்னும் நம்மளுடைய அக்ஷர ஞானம் டீப்பா நம்ம அதை தெரிஞ்சுக்க முடியும். பாருங்க என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னா அதை உச்சாரணம் பண்ற பாருங்க. முதல்ல வர்க்கத்துல 5 வர்க்கம் இருக்கு. வர்க்கம் எத்தனை, 5 வர்க்கம். என்னென்ன வர்க்கம், க ச ட த ப, கச்சட்ட தப்ப அப்படின்னு சொல்லுவான். கவர்க்கம், சவர்க்கம், டவர்க்கம், தவர்க்கம், பவர்க்கம். கச்சட்ட. இந்த 5 எழுத்துக்களை வர்க்கம் அப்படிங்கறத நாம கன்சிடர் பண்ண போறோம். மொத்தம் வர்க்கத்துல 5 வர்க்கங்கள் இருக்கு. என்ன வர்க்கம், கவர்க்கம், சவர்க்கம், டவர்க்கம், தவர்க்கம், பவர்க்கம். சோ வர்க்கம்னா என்ன, வரிசை, ரோ. ககாரம் என்கிற எழுத்தை முதலாவதாக கொண்டதால் அதற்கு கவர்க்கம் என்று பெயர். சகாரத்தை முதல் அக்ஷரமாக கொண்டதால் அதற்கு சவர்க்கம் என்று பெயர். அதே மாதிரி டவர்க்கம், தவர்க்கம், பவர்க்கம். இந்த வர்க்கத்துல முதல் எழுத்தை தான் நம்ம மையமா வச்சு என்ன பண்றோம், அந்த வர்க்கத்துக்கு பேர் கொடுக்கணும். எத்தனை வர்க்கம், வர்க்கம்னா மொத்தம் 5. என்னென்ன அவை யாவை, க ச ட த ப, கச்சட்ட தப்ப அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு வர்க்கத்துக்கும் 5 எழுத்துக்கள். கவர்க்கத்துல 5, சாரி, சவர்க்கத்துல 5, டவர்க்கத்துல 5, தவர்க்கத்துல 5, பவர்க்கத்துல 5. அப்போ 5 25. Each vargas having 5 letters. Totally 5 vargas. There are கச்சட்டதப. அப்போ வர்க்கம்ன்ற ரீதியில பார்க்கும் பொழுது மொத்தம் எத்தனை எழுத்துக்களா இருக்கும்னாக்கா 25. மொத்தம் 33ல 25 போச்சுன்னா 8 இருக்கும் இல்லையா. அந்த 8 நான் என்ன பண்றேன், மறுபடியும் 2 வகைகளாக பிரிக்கிறேன். 4 4. அப்படி முதல் 4 இருக்கு இல்லையா, ஏரலப, அதுக்கு அந்தஸ்தம் என்று பெயர். அதன் பிறகு இருக்கு இல்லையா 4 எழுத்துக்கள் கடைசியா, சஷசஹ, அதற்கு ஊஷ்மா அப்படிங்கிறதாக பேர். இப்படியாக நம்ம என்ன பண்றோம், வெஞ்சனாட்சராணி மொத்தம் 33. அந்த 33 எழுத்துக்களை நம்ம என்ன பண்றோம், 3 வகைகளாக பிரிக்கிறோம், கிளாசிபிகேஷன் பண்றோம். நம்பர் 1 வர்க்கம், நம்பர் 2 அந்தஸ்தம், நம்பர் 3 ஊஷ்மா. முதல்ல வர்க்கத்துல 25 எழுத்துக்கள்.
மொத்தம் எத்தனை வர்க்கம்னாக்கா 5 வர்க்கம். 5 வர்க்காஸ். ஈச் வர்க்காஸ் having 5 letters. அப்போ 5 into 5 25 வர்க்கத்துக்கே போயிடும். மீதமுள்ள 8 4 4 பிரிக்கிறேன். முதல் 4 ஏரலவ என்பது அந்தஸ்தம், சஷ சாஹ என்பது ஊஷ்மா. இப்படியாக நாம நேற்றைய தினம் வரை, அதாவது சென்ற வகுப்பு வரை நாம பார்த்தது ஸ்வராட்சராணி. இன்றைய தினம் தொடங்கி நாம கத்துக்க போற எழுத்துக்களுக்கு வெஞ்சனாட்சராணி என்று பெயர். அதுதான் உங்களுக்கு நான் இப்படி டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இங்க டிஸ்பிளே இருக்கக்கூடிய இந்த 33 எழுத்தை நான் 3 வகையா பிரிச்சாச்சு. இப்ப என்ன பண்ண போறோம் நெக்ஸ்ட்னாக்கா, இந்த எழுத்துக்களை எப்படி ஒவ்வொன்றா எழுதி பார்ப்பது, எப்படி அபியாசம் பண்றது, ஹவு டு ரைட் இல்லையா, அப்படி நான் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த மெத்தடாலஜில நீங்க என்ன பண்ணணும், கவனமா அதே மாதிரி இந்த எழுத்துக்களை நமக்கு எத்தனை தடவை எழுதினா அபியாசம் ஆகுமோ அத்தனை தடவை எழுதி பார்க்கணும். அதுதான் முக்கியம். நல்லா சொல்றேன் பாருங்க. எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல பார்க்கும் பொழுது தெரிஞ்ச மாதிரி ஒரு பிரம ஏற்படும். ஒரு தடவை எழுதினா போராது, 2 தடவை எழுதினா போராது. நமக்கு எத்தனை தடவை எழுதினா அபியாசம் ஆகுமோ மறக்காத அளவுக்கு அத்தனை முறை நீங்க எழுதி 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 பார்க்கணும். திரும்ப சொல்ற, நாம எல்லாருமே ஒரு ஓவியன் மாதிரி, ஒரு ஆர்டிஸ்ட். ஒரு ஓவியத்தை கடைசி வரைக்கும் அத பினிஷிங் கொண்டு வரணும். எழுத்துக்களை எழுதி எழுதி அபியாசம் பண்ணணும். சரி, இப்ப நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வெஞ்சன வர்ணாணி, வெஞ்சனாட்சராணி அப்படிங்கிற 33 எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத இப்ப நாம பார்க்கலாம். பாருங்க, இப்ப நான் பார்த்துட்டு இருக்குது என்னது, வெஞ்சனாட்சராணி. இந்த வெஞ்சன வர்ணங்களை நான் என்ன பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கோம். இப்ப நான் உங்களுக்கு போர்டுல எழுத போறேன். யாரும் தயவு செய்து போர்டுல கை வைக்காது பிளீஸ். ஏன்னா நீங்க கை வச்செல்லாம் என்னால எழுத முடியாது, எனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதனால நான் போர்டுல எழுதும் பொழுது நீங்க யாரும் அதை தொட வேண்டாம் பிளீஸ். இப்ப நம்ம எழுத போறது என்னன்னாக்கா, வெஞ்சனாட்சராணி அப்படிங்கிற எழுத்த நான் என்ன பண்ண போறேன், உங்களுக்கு ஒவ்வொன்னா எழுத போறேன். முதல்ல அந்த எழுத்துக்களை முதல்ல நம்ம எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப நம்ம எடுத்துக்க போறது என்ன, கவர்க்கம். அந்த கவர்க்கத்துல முதல் எழுத்து என்ன, க. கே பாருங்க, ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு. அதன் பிறகு நான் எப்படி எழுதுறேனோ அதே மாதிரி நீங்க எப்படி எழுதுறேன் அப்படின்றத பாருங்க, கவனமா பாருங்க. க, கே ஏ க, கே ஏ க. சாஃப்டா உச்சாரணம் பண்ணும். எப்பவுமே முதல் எழுத்தையும் 3வது எழுத்தையும் சாஃப்டா உச்சாரணம் பண்ணும். 2வது எழுத்தையும் 4வது எழுத்தையும் கொஞ்சம் ஹார்டா அத சொல்ல வேண்டியிருக்கும். முதல் எழுத்து என்ன, க. கே ஏ க. திரும்ப எழுதுறேன். எப்படி எழுதணும் அதே மாதிரி நீங்க பாருங்க. அதே மாதிரி தான் நீங்க எழுதணும், சொல்லிண்டே எழுதணும். அது என்னது, கே ஏ க, கே ஏ க, கே ஏ க, கே ஏ க, கே ஏ க. இது முதல் எழுத்து. அடுத்தது நாம் எழுத போறது 2வது எழுத்து, கே எச் ஏ க, கே எச் ஏ க, கே எச் ஏ க, கே எச் ஏ க, கே எச் ஏ க. எப்படி எழுதுறேன் அப்படிங்கறத கவனமா பாருங்க. அதே மாதிரி எழுதும், கே எச் ஏ க, கே எச் ஏ க, க க க க க க, கே ஏ க, கே எச் ஏ
க, KA க, KHA க. திரும்ப இந்த இரண்டாவது எழுத்து KHA க அப்படிங்கறது எழுதுறேன், கவனமா பாருங்க. அதே மாதிரி நீங்களும் எழுதுங்க. KHA க, KHA க, KHA க, KHA க, க க க க. அடுத்தது நாம பார்க்க போறது மூன்றாவது எழுத்து. என்ன அந்த மூன்றாவது எழுத்துனா க, GA க, GA க, GA க, கங்கா சொல்றேன் பாருங்க. அந்த ஓசை கங்கால பயன்படுத்தக்கூடிய க, GA க, GA க, GA க. திரும்ப இதே எழுத்த எழுதுற பாருங்க, GA க, GA க, GA க. அடுத்தது GHA க, GHA க, GHA க, GHA க. Monica R, please don't touch the screen. GHA க, GHA க. Monica R, please don't touch the screen. GHA க. அடுத்தது நம்ம பார்க்க போறது ஐந்தாவது எழுத்து ங, க க க க, க க க க அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? க க க க, க க க க. ஐந்தாவது எழுத்து என்ன? ங. அது எப்படி எழுதணும் பாருங்க. ங, ங, க க க க 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 ங. நம்ம என்ன எழுதிருக்கோம்? 5 எழுத்துக்கள் எழுதியிருக்கேன். அந்த 5 எழுத்து என்ன அப்படிங்கிறது திரும்ப நான் எழுதுறேன், ஒரு முறை கவனமா பாருங்க. இப்ப நம்ம எழுத போறது கவர்க்கம். கவர்க்கத்துல உள்ள 5 எழுத்து என்னது? முதல் எழுத்து க, அடுத்த எழுத்து க, க க க க க க க க க க. அடுத்தது மூன்றாவது எழுத்தாக இருக்கக்கூடிய க, GA க. நான்காவது எழுத்து க, க 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 ங, ங, க க க க ங, க க க க ங. இது கவர்க்கம் அப்படிங்கிறதாக பெயர். க க க க ங, க க க க ங. நெக்ஸ்ட் நம்ம அடுத்த வர்க்கமாக இருக்கக்கூடிய சவர்க்கம். அந்த சவர்க்கத்தை எப்படி உச்சாரணம் பண்றது? CA ச, CHA ச, JA ஜ, JHA ஜ. அப்புறம் ஞ, ச ச ஜ ஜ ஞ, ச ச ஜ ஜ ஞ, ச ச ஜ ஜ ஞ. அந்த எழுத்துக்களை எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பாருங்க. முதல்ல சகாரம்
CA ச CA ச எழுதுறேன் பாருங்க, திரும்ப எழுதுறேன் பாருங்க, CA ச ச CA ச இப்படி எழுதுறேன், கவனமா பாருங்க. எனது ச CA ச CA ச CA ச எப்படி எழுதுனத திரும்ப எழுதுறேன் பாருங்க கவனமா. CA ச CA ச CA ச அடுத்தது CHA ச CHA ச CHA ச CHA ச அப்படி எழுதுற பாருங்க. CHA ச CA ச CHA ச CA ச CHA ச மூன்றாவது எழுத்து போலாமா? மூன்றாவது எழுத்து என்ன அப்படின்னாக்கா ஜ. எப்படி எழுதுற பாருங்க, ஜ. என்னது இது? ஜ. JA ஜ. எப்படி எழுதுற பாருங்க, JA ஜ JA ஜ JA ஜ JA ஜ திரும்ப எழுதலாமா? JA ஜ JA ஜ JA ஜ அடுத்தது நான்காவது எழுத்து என்ன அப்படின்னாக்கா ஜ. நான்காவது எழுத்து ஜ JHA அப்படிங்கிற சவுண்ட்ல ப்ரொனவுன்ஸ் பண்ணும். அது எப்படி எழுதணும் பாருங்க, JHA JHA ஜ JHA ஜ JHA ஜ JHA ஜ ச ச ஜ ஜ ச ச ஜ ஜ இது நான்காவது எழுத்து. ஐந்தாவது எழுத்து என்ன அப்படின்னாக்கா ஞ ஞ. ஐந்தாவது எழுத்து ஞ. இது சவர்க்கத்தினுடைய கடைசி எழுத்து. ஐந்தாவது எழுத்து ஞ. ச ச ஜ ஜ ஞ ச ச ஜ ஜ ஞ ச ச ஜ ஜ ஞ ச ச ஜ ஜ ஞ க க க க ங ச ச ஜ ஜ ஞ க ச ச ஜ ஜ ஞ. மொத்தம் வெஞ்சனாட்சராணி 33. அதுல இன்றைய தினம் நாம் எடுத்துட்டது முதல் 2 வர்க்கங்கள், கவர்க்கம் அண்டு சவர்க்கம். 10 எழுத்துக்கள் எடுத்துட்டு இருக்கும். கவர்க்கம் 5 எழுத்துக்கள், சவர்க்கம் 5 எழுத்துக்கள். க க க க ங ச ச ஜ ஜ ஞ க க க க ங ச ச ஜ ஜ ஞ. இப்படியாக இன்றைய நாம் என்ன பண்ணோம், வெஞ்சனாட்சராணி மொத்தம் 33. அதுல நாம அதை என்ன பண்ணோம், 3 வகைகளாக பிரிச்சோம். அவை அவை வர்க்கம்ங்கிற ரீதியில ஒரு கேட்டகரி, அடுத்தது அந்தஸ்தம்ன்ற ஒரு கேட்டகரி, ஊஷ்மான்ற ஒரு கேட்டகரி. அதுல முதல்ல வர்க்கத்துல இருக்கக்கூடிய முதல் 2 வர்க்கங்களாக இருக்கக்கூடிய கவர்க்கம் க க க க ங. அடுத்ததாக இருக்கக்கூடிய சவர்க்கம், அந்த சவர்க்கத்தில் இருக்கக்கூடிய 5 எழுத்துக்கள் ச ச ஜ ஜ ஞ. இப்படியாக இன்றைய தினம் 10 எழுத்துக்களை நாம அபியாசம் பண்ணிருக்கோம். மெல்ல ஸ்லோவா எறும்பு மாதிரிதான் நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம், ஆனா நகர்றோம் இல்லையா?
அவகாசம் நிறைய இருக்கு. முதல்ல எழுத்துக்களுக்கு நம்ம நிறைய அப்புறமா ஃபாஸ்டா அக்ஷரம் முடிஞ்ச உடனே இன்னும் வேகமா போகும் வகுப்புகள். அதற்கு முன்னாடி நாம அக்ஷரங்களை நன்னா ஸ்பஷ்டமா தெளிவா உச்சாரணம் பண்றதுக்கும் எழுதுறதுக்கும் நன்னா அபியாசம் பண்ணாதான் மேற்கொண்டு நம்மளால படிக்க முடியும். அப்படிங்கறத நன்னா மனசுல வச்சுட்டு கத்துக்கக்கூடிய எழுத்துக்களை நன்னா தொடர்ந்து உட்காந்து அபியாசம் எவ்வளவு முடியும் அவ்வளவு பண்ணுங்க. பாருங்க, இன்றைய தினத்திற்கான சுபாஷிதம் என்ன? நரத்வம் துர்லபம் லோகே வித்யா தத்ர சுதுர்லபா ஷீலம் ச துர்லபம் தத்ர வினயஸ்தத்ர சுதுர்லபா. நரத்வம் துர்லபம் லோகே வித்யா தத்ர சுதுர்லபா ஷீலம் ச துர்லபம் தத்ர வினயா தத்ர சுதுர்லபா. துர்லபம்னா அரிது, ரேர். சுதுர்லபான ரொம்ப அரிது, மிக மிக ரேர். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, லோகத்துல இந்த மனுஷனா பிறக்கிறது சொல்லுவாள் அரிது அரிது, மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்லுவா பாருங்க. அந்த மாதிரி நரத்வம்னா மனிதர்களாய் பிறக்கிறது அப்படிங்கிறது துர்லபம் எங்க லோகத்துல. அதிலும் பாருங்க, மனிதனா பிறந்துட்டா வித்யா தத்ர சுதுர்லபா. பிறக்கிற எல்லா மனுஷாலும் கல்வியை கத்துக்கிறானா அதுவும் ரொம்ப சுதுர்லபமா இருக்கும். சரி, அப்படி கல்வியை கத்துட்டா கூட அவனிடத்துல சீலம் ஒழுக்கம்ன்றது இருக்கான்னாக்கா அது துர்லபம், கஷ்டம். சரி, அதுலயும் பாருங்க வினயா தத்ர சுதுர்லபா. சரி, சீலம் இருக்கு, ஒழுக்கம் இருக்கு, வினயம் இருக்கான்னா இல்ல, அது பாக்குறது ரொம்ப ரேர் அப்படிங்கிறார். அப்ப என்ன அர்த்தம்னாக்கா, மனுஷனா பிறக்கிறதே துர்லபம். அப்படி பிறந்த அந்த மனுஷன் வித்யாங்கிற விஷயத்தை நன்னா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த வித்யாதான் ஒரு மனுஷனுக்கு சீலம்ன்றத கொடுக்கறது, ஒழுக்கத்தை, வினயம்ன்ற பணிவை கொடுக்கறது இல்லையா? லோகத்துல மனுஷனா இருக்கிறதே கஷ்டம். அந்த மனுஷன் படிச்சிருப்பானான்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி படிச்சவனிடத்துல ஒழுக்கமும் பணிவும் இருக்குமானா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படிங்கறத இந்த சுபாஷிதம் நமக்கு கத்துக் கொடுக்கிறது. அப்போ மனிதராய் பிறப்பது அரிது, அப்படி பிறந்தாலும் கல்வியை கற்பது மிக மிக அரிது. அப்படி கல்வியை கற்றிருந்தாலும் அவனிடத்துல ஒழுக்கமும் வினயமும் இருக்குமானா அதுவும் சுதுர்லபம் தான் அப்படிங்கிறது இந்த சுபாஷிதம் நமக்கு காண்பிச்சு கொடுக்குது. நரத்வம் துர்லபம் லோகே வித்யா தத்ர சுதுர்லபா சீலம் ச துர்லபம் தத்ர வினயா தத்ர சுதுர்லபா அப்படிங்கிறது இன்றைய தினத்திற்கான சுபாஷிதம். பிரதி தினம் பாருங்க, நம்ம இந்த வகுப்புல ஒரு ஒரு சுபாஷிதம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டே வருவேன். அதையும் நீங்க அழகா கவனிச்சுட்டே வாங்க, எழுதிட்டே வாங்க. இதுவரை நாம ஸ்வராட்சராணி 15, வெஞ்சனாட்சராணில 33ல ஒரு 10 எழுத்துக்கள், இதை நாம இதுவரை சோஃபார் முடிச்சிருக்கோம். நீங்க நன்னா உட்காந்து இந்த எழுத்துக்களை எவ்வளவு அபியாசம் பண்றோமோ அவ்வளவு அபியாசமா நீங்க பண்ணிட்டே வாங்கும். அப்பதான் நமக்கு இந்த சம்ஸ்கிருத பாஷை அப்படிங்கிறதுல நன்னா பிரவேசம் பண்ண முடியும், நிறைய விஷயத்தை நம்மளால கத்துக்க முடியும். அதனால உட்காந்து பொறுமையா எவ்வளவு அவகாசம் ஒதுக்கி அந்த அக்ஷரங்களை கத்துக்கிறீங்களோ அது உங்களுக்கு மென்மேலும் நன்மையை தரும் அப்படிங்கிறதாக சொல்லி இன்றைய தினத்திற்கான அவகாசம் ஆயிடுத்து. அடுத்த வகுப்புல அடுத்த வர்க்கம் டவர்க்கம், அந்த வர்க்கம் தொடங்கி அதுல இருந்து எத்தனை எழுத்துக்களை நம்மளால கத்துக்க முடியுமோ இந்த மாதிரி பிரதி வகுப்புல ஒரு ஒரு எழுத்துக்களா நாம பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். தாசன் தன்யவாதாக. அடுத்த வகுப்புல பார்க்கலாம். धन्यवाद स्वामी. धन्यवाद स्वामी. 2 minutes.